ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சாய்ஸ் அகாடமியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் தான் பார்க்க போறோம். இப்போ அப்டேட் பண்ண புக் தான் இது. இத நான் வாங்கி நெறைய நாள் இருக்கும். ஏன் இப்போ போடுறேன்னா, நெறைய பேரு நீங்க யூஸ் பண்ணி பார்த்தீங்களா? ஆப்ஷன்ஸ் கரெக்ட்டா இருக்கா? இப்படிலாம் கேட்டிருந்தீங்க போன வீடியோல. நான் இப்போ ஒரு 1 1/2 புக் கிட்ட முடிச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் எனக்கு இந்த புக் ஃபுல்லாவுமே தெரியும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ரிவ்யூ போட்டேன்னா, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்கலாமா? வேணாமான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான். பார்சல் இப்படித்தான் இருந்தது. முன்னாடியே நான் பை பண்ணிட்டேன். கரெக்ட்டான அமௌண்ட் எனக்கு நெனப்பில்ல. ஒரு 1000 அபோவ் கிட்ட தான் இருக்கும். ரொம்பவும் 2000லாம் கிடையாது. எனக்கு சரியா நெனப்பில்ல. இப்ப கரண்ட்ல என்ன அமௌண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க Googleல வந்து சாய்ஸ் அகாடமின்னு போட்டீங்கனாலே அந்த வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்ல போய் செக் பண்ணிக்கங்க. இங்கிலீஷ் மீடியம் இருக்கா அப்படின்னும் நீங்க செக் பண்ணிக்கங்க. எனக்கு அத பத்தின டீட்டெயில்ஸ் தெரியல. நான் தமிழ் மீடியம் தான் ஆர்டர் பண்ணி வாங்குனேன். அஃபோர்டபிள் பிரைஸ் தான் ஆனா. மெயின் ரீசன் இந்த புக்க வாங்குனதுக்கே நீங்க ஒரு ஒரு ஓல்டு கொஸ்டின நீங்க போயிட்டு ஜெராக்ஸ் போடுறீங்கன்னா, கண்டிப்பா அதோட அமௌண்ட் 2000 கிட்ட வரும். நான் டெஃபினட்டா சொல்லுவேன். மேபி சில பேர் வீட்ல பிரிண்டர் இருக்கலாம். இல்ல நியர்பைல ஏதாவது ஜெராக்ஸ் ஷாப் லோ பிரைஸ்ல குடுக்கலாம். ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா இடத்துலயுமே பிரைஸ் வந்து ரொம்ப ஹையா தான் இருக்கு. நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ இது வந்து ரொம்பவே பெட்டரான ஆப்ஷன் இது. இந்த அமௌண்ட்டுக்கு இந்த 3 புக்கும் ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் 100% ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். இப்போ புக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ புக்க ஓப்பன் பண்ணோனே எனக்கு இண்டெக்ஸ் பேஜ் இப்படிதான் இருக்கு. அதாவது நம்மளோட சிலபஸ். சிலபஸ இங்க குடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்க புக் வந்து ஃபுல்லா தமிழ கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ சிலபஸ் படி நம்மளுக்கு எங்கேருந்து கொஸ்டின்ஸ் வருது, இது எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னு இதெல்லாம் செப்பரேட் பண்ணவே நம்மளுக்கு 10 நாள் ஆகுங்க. பட் இதெல்லாம் ஒரு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இத பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்க, நல்லாவே ஒரு கிளியர்னஸ். இப்ப இந்த கொஸ்டின் இருக்கு. இது எப்ப கேட்டிருக்காங்க? எந்த இயர்ல கேட்டிருக்காங்க? பிளஸ் இதோட ஆன்சருமே இருக்கு. எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. அது பார்க்கும்போதே நல்லா இருக்கு. படிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தாட் வருது. ஸோ இந்த புக் தமிழ் என்னோட ஃபேவரைட் ரொம்ப. இப்படிதான் இருக்கு. ஃபுல் பேஜுமே இப்படிதான் இருக்கு. டீன் கீ பிளஸ் ஃபைனல் கீன்னு 2 குடுத்துருக்காங்க. அந்த சர்ச்சையான கொஸ்டின்லாம் இருந்துச்சு இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் வந்து இப்படி குடுத்திருந்தாங்க. இப்படிதான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் புக் பாருங்க. இதுல வந்து ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக் கவர் பண்ணியிருந்தாங்க. கொஸ்டின்ஸ்லாம் எந்த இடத்துலேருந்து வருது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நல்லாவே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி எத்தன தடவ வந்திருக்கு அப்படின்லாம் சொல்லி குடுத்திருந்தாங்க. பேப்பர் குவாலிட்டி நான் எப்பவும் சொல்றது இது போல ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப புடிச்சது இந்த பேப்பர் குவாலிட்டி தான். இந்த பிரைஸ்ல இவ்ளோ தர்றதுங்கிறது உண்மையிலேயே கிரேட் தான். இந்த 3 புக்ல வந்து ஜியோகிராஃபி, யூனிட் 8 அண்ட் 9 அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் இது 3 கவர் பண்ணியிருந்தாங்க. டோட்டலா 3 புக்ஸ் இருக்கு. நம்மளுக்கு வந்து 2019லேருந்து 23 வரைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிறத பிடிஎஃப் ப்ரொவைட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. பிடிஎஃப்பும் எனக்கு வந்துருச்சு. டெலகிராம்ல சென்ட் பண்ணியிருந்தாங்க. 3 புக் தான் இருக்கு. முன்னாடி இது நெறைய புக்ஸா இருந்துச்சு. இத கம்பைன் பண்ணி 3 புக்ஸா குடுத்துருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல் தான். ப்ரொமோஷனோ இல்ல வந்து ஸ்பான்சர் அப்படிலாம் இல்லங்க. வாங்கியிருக்கேன். இனிமே நான் வாங்க போறேன்னு நெனச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? அவங்களுக்கு என்னோட இந்த ரிவ்யூ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா பை பண்ணுங்க. எந்த கம்பல்ஷனும் கிடையாது. உங்களுக்கு ஓகேனா மட்டும் வாங்குங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.